தோராயமாக 12,000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான கோவில். இந்த லிங்கம் ஒரு முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கல் மாதிரி ஒரு முக்கோண வடிவில் இருக்கும் ஏறக்குறைய. இதற்கு வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, பாண்டவர்கள் தன்னுடைய சொந்தக்காரர்களையே, இப்போ குருஷேத்திர போரில் தன்னுடைய உறவினர்களையே கொன்றார்கள் இல்லையா? அந்த சாபம் தீர்வதற்காக அவங்க நிறைய ஸ்தலங்களை தீர்த்த யாத்திரையாக போயிட்டுருப்பாங்க. அப்போது அவங்க காசிக்கு போயிட்டு மீண்டும் திரும்பவும் கைலாயத்தில் இருக்கின்ற இறைவனை பார்க்கணும் அப்படின்னு அவங்க இமயமலையை நோக்கி நடக்கிறாங்க ஹரித்வார் வழியாக. அப்போ இறைவன் அவர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு திரும்பவும் மறைஞ்சிட்டாரு. அதன் பிறகு ஒரு எருமை வாகனம் வந்துச்சு. அந்த எருமை காளை வாகனம் பீமனோட சண்டை போட்டாங்க அப்படின்லாம் சிலர் சொல்லுவாங்க. அப்போ பீமனுடன் சண்டை போட்ட எருமை வாகனம் காளை வாகனம் முகத்தில் அடிபட்டுருச்சு. அது தன்னுடைய முகத்தை மறைத்துருச்சு. எருமையின் உடல் பகுதி இருந்த இடம்தான் இப்போ நாம் சென்று வணங்கக்கூடிய கேதார்நாத்தா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க.